இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்துல 2009ஆம் ஆண்டு வெளியான சிவா மனசுல சக்தி படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்குனர் ராஜேஷ், நடிகர் ஜீவா, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கூட்டணி சேர்ந்திருக்காங்க. படத்திற்கு ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படின்னு டைட்டிலுமே வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் இந்த படத்துடைய டீசர் படக்குழு நேத்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துல நாயகனாக ஜீவா அவர்கள் நடித்துள்ள நிலையில முக்கிய கதாபாத்திரத்துல பரிதாபங்கள் சுதாகர் அவர்களுமே நடிச்சிருக்காரு. டீசர்ல ஒரு கல்யாணத்தை ஜீவா அவர்களும் சுதாகருமே நிறுத்த போவதாக காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது சுதாகர், உன்னை போல் கல்யாணத்தை நிறுத்த சென்றவர் தான் இன்று தமிழகத்துடைய தைரியமான முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும் வசனம் நல்ல ரெஸ்பான்ஸுமே பெற்றிருக்கு. அதே சமயம் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது முதல்வர் விஜய் அவர்களுடைய புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கு. இந்த சூழல தான் முதல்வர் விஜய் அவர்கள் குறித்து பேசியிருக்கும் இந்த வசனம் கவனத்தை பெற்றிருக்கு. அதே போல முதல்வர் விஜய் அவர்களுக்கு இன்று, அதாவது ஜூன் 22ஆம் தேதி பிறந்தநாள் விழா. ஆகையால ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு காலையில இருந்து பலருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக பல படங்களுடைய அப்டேட்டுகளுமே வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய படத்தின் அப்டேட் தள்ளி போகிருக்கா. சோ அதற்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே சம்பந்தம் இருப்பதாக தெரிய வந்திருக்கு. ராகவா லாரன்ஸ் இயக்கத்துல காஞ்சனா 4 அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில காட்சிகள் நடிச்சிருக்காரு. சோ இவருடைய காட்சிகளை போட்டு இவருக்கு பர்த்டே விஷ் பண்ணா செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் அவர்கள் திட்டம் தீட்டி இருந்தாரு. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அதனை மறுத்திருக்காராம். சோ படம் ரிலீஸ் ஆகும் போது இதெல்லாம் இருக்கட்டும், தற்போது வேண்டாம் அப்படின்றத தளபதி விஜய் அவர்களே கூறியுள்ளதாக சொல்லப்படுது. எப்படியோ ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய திரைப்படத்துல விஜய் அவர்கள் இருக்கார் அப்படின்ற செய்தியாவது வெளியாச்சே அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்கள் இதனை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.